திமுக என்பதை ஒரு அனைத்திந்திய கட்சிகளை பற்றி பேசுறப்ப திமுக இதை செஞ்சுச்சுன்னு சொல்லுவோம், திமுக அதை செஞ்சு, பிஜேபி என்ன செஞ்சுச்சுன்னு சொல்ல முடியுமா முடியாதான்றதுதான் கேள்வி. இல்ல அததான் சொல்றேன். பிரதமர் இந்த சுதந்திர தின உரையில பேசினாரு, 9 ஆண்டுகள் சாதனையை சொல்லுவேன் சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சோம்னா 9 ஆண்டுகள் நிறைவடைந்தவுடன் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. 9 ஆண்டுகள் நிறைவடைகிற போது அதை கேட்டுப்போம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பிஜேபி என்பது ஒரு பலமான கட்சி, ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணி அப்படின்றதே இங்க கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய பொய். எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுறாங்க. சரி விடு, வெந்நீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். என்ன பொய்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அந்த என்டிஏ கூட்டணி பெற்ற வாக்குகளுடைய சதவிகிதம் 37.36% தான். அப்ப அது ஒரு பலமான கூட்டணியாக இங்க பிம்பப்படுத்தப்படுகிறது. ஒரு பெரிய பலூன் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அந்த பலூன்ல இப்ப என்னென்ன ஓட்ட விழுந்திருக்குன்னு சொன்னா, மரியாதைக்குரிய ஐயா செல்வி அவர்கள் ரொம்ப இலங்கையை பற்றி துடித்தார். கொஞ்சம் மணிப்பூருக்கு துடிங்க, 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டதுக்கு துடிங்க, அங்க இத்தனை நாளா செத்து மடியக்கூடியவங்க இந்தியாவில தானே இருக்காங்க, அவர்களுக்கு கொஞ்சம் துடிங்க. டேய் வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய் செருப்பால அடிக்கடா, அவனை செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே, எடுத்து வந்து அடிக்கடா. அதே போல ஒரே ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கட்டமைக்கிறாங்க. சிறுபான்மையினர்கள் இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. உணவு மாட்டுக்கறியை வைத்திருந்ததுக்காக ஏதாவது உலக நாடுகள்ல சொந்த மக்களை கொன்றவர்களை பாராட்டியவர்கள் இருக்க முடியுமா? இவருக்கு இதான் வேலை. இங்க உத்தரப்பிரதேசத்திலையும் உத்தரகாண்ட்லயும் ஹிமாச்சல் பிரதேசலையும் கர்நாடகாலையும் அதே போல தென்னிந்தியாவை பற்றி பேசினாங்க. தென்னிந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பதான் கர்நாடகா தேர்தல் முடிஞ்சிச்சு. பிஜேபி அற்ற தென்னிந்தியா இது. என்ன அசிங்கமா இருக்கா? ஒரு இடத்துலயும் பிஜேபி இல்ல. இதெல்லாம் விட எனக்கு என்ன உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துச்சுன்னா, ஊழலற்ற அப்படின்னு 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். இந்த பஞ்சாயத்து எப்படி திருநை கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தங்க வேணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நான் சொல்லல, திமுக சொல்லல, மத்திய தணிக்கை ஆணையர் சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. அந்த 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழலை மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க. மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி கீழே எச்ச துப்பி கொடுத்துரும். என்ன சொல்லணும் அப்படின்னா, 7 லட்சம் கோடி ஊழல் என்று சொன்னால் நீதிமன்றத்திலே சந்திக்க தயாராக அந்த கூட்டம் தயாராக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. சிஏஜி அறிக்கையை, தமிழகத்தினுடைய சிஏஜி அறிக்கையை ஒப்பிட்டு பார்க்க தயாரா? ஊழல் பட்டியல் சொன்ன பிறகு நீங்க இது பண்ணலாம். ஏன்னா ஊழல் பட்டியல் சொல்லிடுவேன்ட்டு தான் அவங்க குறுக்கிடுறாங்க. மன்னிச்சுக்கமா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே பட்டியல் போட்டு சொல்லலாம். 9 ஆண்டு காலத்திலே எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது, சொல்லவில்லை. சிஏஜி அறிக்கையுடைய இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி தமிழகம். நான் ஊழல் பட்டியலை சொல்லிடுறேன். ஊழல் பட்டியல் அப்படின்னா உடனே கொந்தளிக்கிறாங்கல்ல. அது ஏன் அப்படின்னா, வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொன்னாங்கல்ல. யார் வளர்ந்திருக்கிறார்கள்? அம்பானி வளர்ந்திருக்காரு, அதானி வளர்ந்திருக்காரு. நாடாளுமன்றத்தில் ஒரு ராகுல் காந்தி அவர் போய் என்ன பண்றாருன்னா, மணிப்பூர் பிரச்சனைக்கு ஏதாவது இந்தியாவில் இதுவரை நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து பிரதமரை நாடாளுமன்றத்துக்கு கூட்டிட்டு ஒரு நிமிஷம். ஆமா வளர்ந்திருக்காங்க, எல்லாரும் வளர்ந்திருக்காங்க, யாரும் மறுக்கல. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் நீங்க ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க. அதான் இப்ப ஜி ஸ்கொயரும் மோடி அப்ப ஒண்ணுன்னு ஒத்துக்கிறீங்க. ஜி ஸ்கொயரும் மோடி ஒண்ணுதான். மோடி பலமான வரலாம் இல்ல, மோடி அவ்வளவுதான். உங்களுடைய தமிழ்நாடு ஆட்சிக்கு சொன்னோம், தமிழ்நாடு ஆட்சிக்கு சொன்னோம். திணிச்சு திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா.
உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. நாடு ஆட்சிக்கு சொன்னோம். ரொம்ப நல்லது. உங்க நாட்டுக்கு சொல்லி ஆட்சிக்கு முடிச்சிட்டீங்க. உங்களுடைய எங்க தொழிலதிபர் நாட்டோட ஆட்சின்னு இப்ப நீங்க தான் சொன்னாரு. தமிழ்நாடு நாட்டோட ஆட்சின்னு அவர் தான் சொல்றாரு, நாம சொல்லல. தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கனால உங்களுக்கு அது ஒரு நாடு மாதிரி தெரியுது. ஜமீன்தார் ஐயா, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. யாருடைய நண்பர் என்னுடைய நேரத்தை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் திரும்ப நீங்க பேசுறப்ப உங்க நேரத்தை நான் எடுக்கணும். அதான் சரி. நான் 2 நிமிடத்துல என்னுடைய செய்திகளை சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழலை பற்றி பேசுறப்ப எதுக்கு பயம் வருதுன்னு சொன்னா, ஸ்வச் பாரத். அப்ப பயப்படலாம், அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஆழம் தெரியாம காலை விட்டுக்கிட்டு இருக்க. ஏலே, காலை விடுறதே ஆழம் பார்க்கத்தான், ஆழம் பார்க்கறதே அடிவேற புடுங்கத்தான். அடிக்கிறதுல 3 வகை இருக்கு. 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது, 2 பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறது, 3 பேச விட்டு அடிக்கிறது. ஸ்வச் பாரத்னு ஒரு தூய்மை இந்தியா திட்டம். தூய்மை இந்தியா திட்டத்துக்கு ரோட இல்லாத குப்பையை அங்க போட்டு அதை பெருக்கி அந்த போட்டோ போட்டாங்கல்ல, அந்த போட்டோ யார் காசுல இருந்து போட்டாங்கன்னா ஓய்வூதியம், ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகளுடைய ஓய்வூதியத்துல இருந்து எடுத்து, விதவை பெண்களுடைய ஓய்வூதியத்திலிருந்து எடுத்து, முதியோர் ஓய்வூதியத்துல இருந்து ஸ்வச் பாரதத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க. பொழைக்கிறதுக்கு எங்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியன்றா பாக்குறத பாரு, பொம்பளை சாணியை கரைச்சு ஒத்தவங்களுக்கு தோச்சு போனாக்கிட்டு. இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா, செத்தவர்களுக்கு வைத்தியம் பார்த்து மிகப்பெரிய அளவுல ரமணா பாட்டுவே நடத்திருக்காங்க. ஆத்திரத்துல வந்திருக்கேன், அரசாங்கத்தை ஏமாத்துறேன், பொறுமையா இருந்தேன். 6 வயிறு சோறுக்கு உழைக்கிற விவசாயிகளோட வயிற்றுல அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதுல என்னன்னு கேட்டா 3346 பேர் இறந்தவர்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக பட்டியல் இருக்கு. இந்த திட்டத்தை காப்பீட்டு திட்டம் ஆயுஷ்மான் பாரத், ஆயுஷ்மான் பாரத் தமிழ்நாடு மாநில அரசு, மாநில அரசு, சரி, மாநில அரசு ஏஜென்சி கண்காணிக்க வேண்டும். 999 ஃபேன்சி நம்பர்லாம் கொடுத்து போன் பண்ண சொன்னது தமிழ்நாடு மாநில அரசா கர்நாடகாவா? எனக்கு அப்பவே சந்தேகம், இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டம் கொண்டு வந்தது பாரதம் சொல்லி இந்தியாவினுடைய பேர்ல பிரதமர் கொண்டு வந்த திட்டம். ஊழல் நடந்துருச்சு. செயல்படுத்துவதை ஏஜென்சி மாநில அரசு அவர் செய்து ஊழலை பற்றி இத்தனை நாள் ஏன் பிரதமர் வாய் திறக்கல? சரி பேசட்டுமே, மாநில அரசுகள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வரும், தவறு வரும், கண்டிப்பாக வரும். இன்னொரு செய்தி சொல்லுகிறேன். எல்லாரும் ஒரே இல்ல 3 பேரும் ஒருத்தர் பேசும். இல்ல நான் ஒருத்தர் பேசல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்ன திமுகவுடைய இடைவேளைக்கு பிறகு நீங்க எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ பழைய ஓய்வூதிய திட்டம் சீக்கிரம் இடைவேளைக்கு போகணும்னா நீங்க முடிச்சிருங்க, நான் இடைவேளைக்கு போறேன். சுருக்கமா முடிச்சிடுறேன். நிறைய கொள்கை, நிறைய சித்தாந்தம் இந்த கூட்டணியில் குளறுபடி இருக்கு. அண்ணன் வைகை செல்வன் அவர்களுக்கு என்னை விட நல்லா தெரியும். ஏராளமான கொள்கைகள், ஏராளமான சித்தாந்தங்கள், நிறைய கட்சிகள், எல்லா மாநிலங்களுக்குடைய உரிமை சேர்ந்ததுதான் இந்தியா. அந்த இந்தியா கூட்டணி தான் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கு.